ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிவில் இன்ஜினியரிங் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் டேர்ம்ஸை பற்றி ஈஸியாக சிம்பிளாக புரிய வைக்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா சூப்பர் எலிவேஷன் பார்க்க போகிறோம். ஸோ சூப்பர் எலிவேஷன்ற டேர்ம் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம நார்மலாக டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோடில் தான் சூப்பர் எலிவேஷன்ற டேர்மை யூஸ் பண்ணுவோம். ஸோ சூப்பர் எலிவேஷன் எந்த இடத்துல கொடுப்பாங்கன்னா, நார்மலாக ரோட் வளைகிற இடத்துல, டேர்ன் ஆகிற இடத்துல சூப்பர் எலிவேஷன் கொடுப்பாங்க. ஸோ நார்மலாக ரோடு ஸ்ட்ரைட்டாக இருக்கையில் ரோடோட ரெண்டு எட்ஜும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அதே இது பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆகிற இடத்துல, ரோட் வளைகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்ஜும் ஈக்குவலாக இருக்காது. ஸோ அவுட்டர் எட்ஜ் வந்து அதிகமாகவும் இன்னர் எட்ஜ் வந்து கம்மியாகவும் இருக்கும். ஸோ எல்லாருமே இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நேரில். ஸோ ஸ்லோப் ப்ரொவைடட் அக்ராஸ் த பேமெண்ட் சர்ஃபேஸ் இஸ் கால்ட் சூப்பர் எலிவேஷன். ஸோ அந்த சூப்பர் எலிவேஷனை எங்கெல்லாம் கொடுப்பாங்க, எதுக்காக கொடுப்பாங்கன்னா, டு கவுண்ட்ராக்ட் த எஃபெக்ட் ஆஃப் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் அண்ட் ரெடியூஸ் த டெண்டன்சி ஆஃப் வெஹிக்கிள் டு ஓவர்டர்ன் அண்ட் டு ஸ்கிட். ஸோ சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸை எஃபெக்டை குறைக்கிறதுக்காகவும் அண்ட் ஆல்சோ டேர்னிங்கில் வெஹிக்கிள் ஓவர் டேர்னோ இல்லை ஸ்கிட் ஆகிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது, கொலாப்ஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காகவும் இந்த சூப்பர் எலிவேஷன் கொடுப்பாங்க. ஸோ ஜென்ரலாக சூப்பர் எலிவேஷனை ஈன்ற டேர்ம் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அது என்னடா சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. ஜென்ரலாக ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது, சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ், சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு. சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, மைய விலக்கு விசைன்னு சொல்லுவாங்க. சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்னால் மைய நோக்கு விசை. ஸோ டுவர்ட்ஸ் த சென்டர் ஆக்ட் ஆச்சுன்னா சென்ட்ரிபெட்டல், டுவர்ட்ஸ் த அவுட்டர் ஆக்ட் ஆச்சுன்னா தட் இஸ் கால்டு சென்ட்ரிஃபியூகல்னு சொல்லுவாங்க. ஸோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ன்றது இட் இஸ் அவுட்வர்ட் புல் ஆன் அ வெஹிக்கிள் ட்ராவர்சிங் அ ஹரிசாண்டல் கர்வ். ஸோ ஜென்ரலாக ரோடில் ரெண்டு கர்வ் சொல்லுவாங்க, ஒன்று ஹரிசாண்டல் கர்வ், இன்னொன்று வெர்டிக்கல் கர்வ்னு சொல்லுவாங்க. ஸோ ஹரிசாண்டல் கர்வ்ன்றது ஃப்ளாட் லேண்டில் டேர்ன் ஆகுது இல்லையா, அதை தான் வந்து ஹரிசாண்டல் கர்வ்னு சொல்லுவாங்க. அதே வெர்டிக்கல் கர்வ்னு வச்சுக்கோங்களேன், இன் ஹில்லி ஏரியாஸில் வர அப் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து வெர்டிக்கல் கர்வ் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லாங்க. நார்மலாக நம்ம வந்து ஒரு காரில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்டில். ஸோ சடனாக வந்து ஒரு டேர்னிங் வருது, டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு டேர்னிங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த காரை வந்து இடது பக்கம் நம்ம திருப்புற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சடனாக நம்ம இடது பக்கம் அப்படி திருப்பையில் என்ன ஆகும்னா, உள்ளே உட்காந்துருக்க நமக்கு டுவர்ட்ஸ் ரைட் சைடு யாரும் நம்மளை பிடிச்சி தள்ளுற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ எதனாலனா, பிகாஸ் ஆஃப் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்னால தான் ரைட் சைடு வந்து நம்மளை யாரோ தள்ளுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அதை தான் வந்து சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் அவுட்டர் சைட் ஆஃப் த ரோடு. அதே இது சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்னால் இங்கே எதுனா, ஸோ வெஹிக்கிளோட வெயிட்டு அண்ட் தென் வெஹிக்கிளில் வர ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு எதை சொல்லுவாங்கன்னா, தமிழில் வந்து உராய்வு விசைன்னு சொல்லுவாங்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை. ஸோ ரோடோட சர்ஃபேஸுக்கும் டயரோட சர்ஃபேஸுக்கும் இடையில இருக்க அந்த கான்டாக்ட் ஃபோர்ஸை தான் வந்துட்டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெயிட்டும் அண்ட் தென் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ரெண்டும் சேர்ந்து சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்னால் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்னா, மைய விலக்கு விசைன்னு சொல்லியிருக்கேன். சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்னால் மைய நோக்கு விசைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எப்போ வந்து இந்த மைய நோக்கு விசை மைய விலக்கு விசையில் டிஃப்ரென்ஸ் இருக்கோ, ஸோ சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸு அதிகமாக இருந்துச்சு அந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸை விட அப்படின்னா, அந்த இடத்துல என்ன ஆகும், வெஹிக்கிள் ஓவர் டர்ன் ஆயிரும், கொலாப்ஸ் ஆயிரும், கீழே கவுந்து விழுந்துடும். ஸோ சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த ஓவர் டர்னிங்கோ ஸ்கிட்டிங்கோ இல்லை கொலாப்ஸோ ஆகாது. ஸோ அதை எப்படி அந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணுறது? ஸோ ரோடில் டேர்ன் ஆகிற இடத்துல சூப்பர் எலிவேஷன் கொடுத்தோன்னா நம்ம பேலன்ஸ் பண்ணலாம் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸை. ஸோ சூப்பர் எலிவேஷன்னா என்ன சொல்லியிருக்கோம், அவுட்டர் எட்ஜ் ஆஃப் த ரோடை இன்னர் எட்ஜ் ஆஃப் த ரோடை விட அதிகமாக இருக்கிறது. ஸோ அவுட்டர் எட்ஜ் ஹைட் இஸ் மோர் தென் த இன்னர் எட்ஜ். ஸோ அந்த மாதிரி கொடுக்கையில் வெஹிக்கிளோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு வந்து ஆக்ட் ஆகும். ஸோ டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு ஆக்ட் ஆகையில் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸு அதிகமாகும். ஸோ சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் பேலன்ஸ்டு பை சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன நடக்காது, ஓவர் டர்ன் ஆர் ஸ்கிட் அந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஸ்மூத்தாக அந்த டேர்னிங்கில் அந்த வெஹிக்கிள் ரைட் ஆகி பாஸ் ஆகிரும். ஸோ அதுதான் நம்மளோட அல்டிமேட் எய்ம். ஸோ டேர்ன் ஆகையில் நம்மளுக்கு என்ன ஆகிடக்கூடாது, அந்த வெஹிக்கிள் ஸ்கிட் ஆகிடக்கூடாது, கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இன்னர் எட்ஜை லோயராக கொடுக்கறது மூலமாக நம்மளுக்கு என்ன ஆகும் அந்த இடத்துலனா, சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு ஈக்குவலைஸ்டு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த வெஹிக்கிள் வந்து ஸ்மூத்தாக அந்த வளைவு அந்த டேர்னிங்கை தாண்டி போயிடும்.
So next we are going to see why we providing super elevation. Super elevation கொடுக்கிறதுனால என்னென்ன advantagesன்னு பார்க்கலாம். So super elevation helps the vehicle to overcome the centrifugal force and the curves on pavements. So மெயினாக பார்த்தீங்கன்னா centrifugal forceனால வர ப்ராப்ளத்தை இது ரெக்டிஃபை பண்ணும். And also it ensure safety against overturning and skidding on the road. So roadல நடக்கிற overturning, skidding in turningல மேக்ஸிமம் குறைஞ்சிரும் சூப்பர் எலிவேஷன் கொடுத்துருந்தோன்னா. அண்ட் ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் டு கீப் யுவர் ஸ்பீட் கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம டேர்னிங் வர பிளேஸில் நம்மளோட ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. ஸோ சேம் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இட் கிவ்ஸ் கம்ஃபர்ட் ஜேர்னி டு த ரைடர். ஸோ உள்ள ரைடருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜேர்னியும் அந்த சூப்பர் எலிவேஷன் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ இட் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட். ஸோ ப்ராப்பர் சூப்பர் எலிவேஷன் கொடுத்துருந்தா கண்டிப்பாக number of accidents turning குறையும். And also it helps to keep the vehicle to their proper side on the road. So turningல அந்த ப்ராப்பர் சைடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நார்மலாக லேண்டில் ரெண்டு சைடு இருக்கு இல்லையா, ஒரு சைடில் வந்து வெஹிக்கிள் டுவர்ட்ஸ் போயிட்டுருக்கோம், ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்னொரு சைடில் வெஹிக்கிள் வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த சூப்பர் எலிவேஷன் கொடுத்துருந்தோன்னா ஸோ ப்ராப்பர் சைடில் ரைட் ஆகுதான்னு சொல்லி என்ஷூர் பண்ணலாம். And also it prevent head collision of vehicles moving in opposite directions. ஸோ ஆப்போசிட்டில் வர டைரெக்ஷனில் போய் கொலிட் ஆகாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இட் ரெடியூஸ் த வியர் அண்ட் டியர் ஆஃப் வெஹிக்கிள் டயர்ஸ். ஸோ வியர் அண்ட் டியர்னால் அந்த உராய்வு விசைனால் வர தேய்மானத்தை தான் வந்து வியர் அண்ட் டியர்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஈக்குவல் ப்ரெஷரை வந்து ரெண்டு வீலுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வியர் அண்ட் டியர் ப்ராப்ளம் வந்து வெஹிக்கிளுக்கு வராது. இட் ரெடியூஸ் த வியர் அண்ட் டியர். அண்ட் ஆல்சோ அவர் இந்தியன் கோட் காங்கிரஸ், that means IRC, Indian Road Congress, prescribe the maximum value of super elevation is 1 in 15. ஸோ அந்த ஸ்லோப்போட ரேஞ்ச் சூப்பர் எலிவேஷன் கொடுக்குறோம் இல்லையா, அந்த ஸ்லோப்போட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1 in 15 சொல்லியிருக்காங்க நம்மளோட கோட் படி. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார்முலா ஃபார் சூப்பர் எலிவேஷன். ஸோ சூப்பர் எலிவேஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ தட் ஃபார்முலா இஸ் E + F = V² / G × R. ஸோ இங்கே ஈன்றது ரேட் ஆஃப் சூப்பர் எலிவேஷன், எஃப்ன்றது டிசைன் வேல்யூ ஆஃப் லேட்ரல் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட், த வேல்யூ இஸ் 0.15. ஜென்ரலாக ரெண்டு ஃப்ரிக்ஷன் இருக்கும், லாங்கிடியூடினல் ஃப்ரிக்ஷன், லேட்ரல் ஃப்ரிக்ஷன். ஸோ வெஹிக்கிளோட லாங்கிடியூடினல் டைரக்ஷனில் இருந்ததுன்னா தட் இஸ் லாங்கிடியூடினல் ஃப்ரிக்ஷன், வெஹிக்கிளோட லேட்ரல் டைரக்ஷனில் இருந்ததுன்னா தட் இஸ் லேட்ரல் ஃப்ரிக்ஷன். ஸோ லாங்கிடியூடினலோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.35 to 0.4 வரைக்கும் இருக்கும், லேட்ரல் வந்து 0.15 இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே லேட்ரல் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்மளோட லேட்ரல் சைடில் தான் நம்மளுக்கு மெயினாக அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அண்ட் தென் V இஸ் த ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள், தென் R இஸ் த ரேடியஸ் ஆஃப் த ஹரிசாண்டல் கர்வ். தட் மீன்ஸ் அந்த டேர்ன் ஆகுதுலேயே அந்த டேர்ன் ஆகிற அந்த ஹரிசாண்டல் கர்வோட ரேடியஸ். அண்ட் தென் G இஸ் த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. த வேல்யூ இஸ் 9.8 m/s. அது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. அண்ட் தென் த ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் V in terms of kilometer per hour. So the formula is E + F = V² / G × R. ஸோ அதே இது கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு பதிலாக அந்த ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிளை இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் பெர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா ஸோ அங்கே என்ன ஆகுனா, ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவர் ஈக்குவல் டு, ஸோ கிலோமீட்டர் 1 kilometer = 1000 மீட்டர், 1 hour = 3600 × S. ஸோ கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணையில் ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பெர் ஹவர் = 0.278 m/s. ஸோ இந்த கன்வர்ஷனை எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ E + F = 0.278 V the power whole square divided by 9.8, Gக்கு பதிலாக 9.8 சப்ஸ்டிட் பண்ணிடுறோம் into R. ஸோ the final formula is E + F = V² divided by 127 R. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் பர் செகண்டில் சொல்லணும்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக மீட்டர் பர் செகண்டுக்கு வேணும் நம்மளுக்கு வேல்யூ அப்படின்னு we can take the formula E + F = V² divided by 127 R. So next we are going to see equilibrium superelevation. So equilibrium superelevationனா எப்போ சொல்லுவாங்கன்னா, நம்ம கொடுக்குற சூப்பர் எலிவேஷனால் அந்த வெஹிக்கிளோட டயர் போத் இன்னர் அண்ட் அவுட்டர் வீல் இருக்கு இல்லையா, ஸோ ரெண்டு வீல்லையுமே ஈக்குவல் ப்ரெஷர் ஆக்ட் ஆச்சுன்னா ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு there is no friction. So the friction will be equal to 0. Lateral friction அங்கே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஃபார்முலாவில் E + F = பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல எஃப்ன்ற டேர்மை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ எஃப்ன்ற டேர்மை நெக்லெக்ட் பண்ணுறோன்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி வரும்னா E = V² divided by 127 R மட்டும்தான் வரும்.
ஸோ திஸ் இஸ் ஈக்லிபிரியம் சூப்பர் எலிவேஷன் சொல்லுவாங்க. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிசைன் ஃபார்முலா ஆஃப் சூப்பர் எலிவேஷன் அஸ் பர் ஐஆர்சி கோட். ஸோ நம்மளோட இந்தியன் கோடில் வந்து சூப்பர் எலிவேஷன் டிசைன் பண்ணுறதுக்கு தேர் கன்சிடரிங் ஒன்லி 3/4 ஆஃப் த டிசைன் ஸ்பீடு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 100 km/h நம்ம டிசைன் பண்ண போகிறோம் ஒரு லேனை அப்படின்னா, ஸோ தேர் இஸ் எனஃப் டு கால்குலேட் 75 km/h. ஸோ 75 km/h நம்ம டிசைன் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளோட மேக்ஸிமம் நம்மளோட கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா மிக்சட் டிராஃபிக் கண்டிஷன் தான் இருக்குது. ஸோ மிக்சட் டிராஃபிக் கண்டிஷன்னா போத் ஒரே லேண்டில் ஒரே ரோட்டில் எல்லா டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸுமே மூவ் ஆகும். போத் காரு, ஆட்டோ அண்ட் தென் பைக் எல்லாமே மூவ் ஆகும். ஸோ அதனால தான் அங்கே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 75% மட்டும் கன்சிடர் பண்ணுறாங்க. அதனால தான் 0.75 டேர்மால் மல்டிபிள் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணையில் we are also assume there is no lateral friction. ஸோ அந்த இடத்துல ஃப்ரிக்ஷனை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு E ஈக்குவல் டு 0.75 V the power whole square divided by 127R. So finally the formula is E equal to V squared divided by 225R. The next one is maximum super elevation. So maximum super elevation as per our IRC code, the limit of super elevation is E max. The recommended limits are, so first one for plain and rolling terrains in a snow bound areas இருந்ததுன்னா 7% வரைக்கும் எடுத்துக்கலாம். At the same time hilly roads but not bound by snow, so snow அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா டைரெக்டாக we can take 10%. For example urban road frequent intersections இருக்குது, ரோட்டில் நிறைய இன்டர்செக்ஷன் அதிகமாக வருது அப்படின்னால we can take only 4%. So these are the recommended maximum limit of super elevation. So thank you friends, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.